வணக்கம். நான் ஷோபா. சத்தியமங்கலம் இந்த பேரை கேட்டாலே நமது ஞாபகத்துக்கு வருவது நிறைய இருக்கலாம். ஆனா முக்கியமான ஒன்று வனப்பகுதி. அந்த அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதி. இதுதான் ஞாபகத்துக்கு வரும். இந்த அடர்ந்த காடுகளில் இருக்கின்ற மலை கிராமங்கள். நூற்றுக்கணக்கான மலை கிராமங்கள் இருக்கின்றன சத்தியமங்கலத்தை சுற்றி. இதுல ஒரு கிராமம் தளவாடி. இந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவை இருக்கு. என்ன தேவை? அதுவும் இது ரொம்ப சாதாரண தேவை. இது கேட்டிங்கன்னா ரொம்ப சாதாரணமான விஷயம். இதுவா உங்களுக்கு பெரிய விஷயம்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு தேவை. இந்த மக்கள் எல்லா அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற நூற்றுக்கணக்கான மலை கிராமங்களும் சார்பாகவே இது முன்வைத்திருக்கின்றார்கள். இப்போ இந்த மக்கள் என்ன தேவை? அவங்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டது? அது ஏன் ஏற்பட்டது? இந்த மக்களுக்கு யார் அந்த தேவையை பூர்த்தி செய்திருப்பது பற்றி தான் நாம் விரிவாக பார்க்க போறோம். சத்தியமங்கலத்தை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்கின்றன, மலை கிராமங்கள் இருக்கின்றன. முன்னேற்றம் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. சாதாரண பொருளாதார அடிப்படை வசதிகள் எதுவுமே அவ்வளவா இல்ல. ஆக்சுவலி இந்த மலை பகுதியில பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்கள் பயணம்ன்றதுலாம் பெரிய ரொம்ப பயங்கரமான, அபாயகரமான ஒன்று. ஏன்னா, அங்க தொடர்ந்து மழை எப்போ வேணா மழை பெய்யலாம். நல்ல மழை பெய்யலாம். கூடவே வனவிலங்குகள் உடைய அபாயம் இருக்கு. ஸோ, இப்படி இருக்கும்போது, இங்க இருக்க மக்களுக்கு மிகப்பெரிய தேவைகள் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப வேண்டிய ஒரு தேவைன்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்றாங்கன்னா, சென்னையில இருக்கின்ற புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை அமைப்பினருக்கு அவங்க வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஒரு சின்ன மெசேஜ் அனுப்புறாங்க. அதுல அவங்க குறிப்பிட்டது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த அந்த செய்தியில் குறுஞ்செய்தியில் பார்த்தீங்கன்னா, "எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று ஃப்ரீசர் பாக்ஸ் மற்றும் ஸ்ட்ரக்சர். ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா, அவங்கள நாங்க தகனம் பண்றதுக்கு ஒரு நாள் முழுக்க வெயிட் பண்ணணும். அதாவது ஒரு நாள் இறந்த ஒருத்தவங்களுடைய உடல தகனம் பண்ணணும்னா, அடுத்த நாள் காலை வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணி தான் அந்த உடலை தகனம் பண்ண வேண்டும். ஏன்னா, மாலை ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் மாலையில அங்க தகனம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமான ஒன்று. ஏன்னா மழை வரும். எப்போ வேணா மழை வரலாம். இல்லைன்னா வனவிலங்குகளுடைய அபாயம் இருக்கலாம். அதனால நாங்க அடுத்த நாள் காலையில் தான் தகனம் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் வேணும், உடலை பதப்படுத்த. மற்றும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது சாதாரண விஷயம் தான். ஆனா அவங்களுக்கு அது மிகப்பெரிய விஷயமா, அது கூட இது ஏன் அப்படி வெளிய கொண்டு வராம, இது நார்மலா அங்க இருக்க மக்கள் இந்த தேவையா இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இது கேள்விப்பட்ட உடனே, அந்த செய்திய பார்த்த உடனே இந்த அமைப்பினர் என்ன பண்ணாங்கன்னா, விரைந்து ஈரோடு போய் ஈரோடுலேருந்து சத்தியமங்கலத்துக்கு நெறைய வளைவுகளெல்லாம் கடந்து போயிட்டு, அந்த தளவாடி கிராம மக்களுக்கு இவங்க ஸ்ட்ரக்சர்ண்டு ப்ளஸ் ஆ ஃப்ரீசர் பாக்ஸ வழங்கியிருக்காங்கங்க. இது செலிபிரிட்டி செஞ்சிருந்தா இந்நேரம் மூல முடக்கெல்லாம் பேசப்பட்டிருக்கும்ல. ஆனா இவங்க பாருங்களேன், பெருசா அத ஒண்ணும் பப்ளிசிட்டிலாம் பண்ணலங்க அவங்க. அப்படியே அழகா காதுங்காது வச்ச மாரி பண்ணிட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அவங்க இத சொல்லும்போது தான், அட கடவுளே! இன்னமும் இந்த மாரிலாம் கிராமங்கள் இருக்கா? சாதாரண அடிப்படையான வசதிகள கூட செஞ்சு இவங்களால செஞ்சுக்க முடியலையா? இல்ல இவங்கள யாரும் கண்ணோக்கி பார்க்கலையான்ற ஒரு சந்தேகம் நமக்கு எல்லாருக்குமே வரும் இல்லைங்களா? ஸோ, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள பத்தி பேசுறோம். ஆனா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. மக்களுடைய தேவைகள்லாம் இருக்குன்றத யாரும் அவ்வளவா போயிட்டு பார்க்கறது கிடையாது. ஆனா, இந்த மக்கள் சொன்ன உடனே, அவங்க கேட்ட உடனே அவங்க போய் செஞ்சுட்டு வந்துட்டாங்கங்க. இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, மனிதநேயர் திரு ஞான பிரகாஷம் ஐயா நெறைய சேவைகள் செஞ்சிருக்காரு. அவரு தான் இந்த ச ஸ்ட்ரக்சர் பிளஸ் 2 ஸ்ட்ரக்சர் பிளஸ் அ ஸ்பீக்கர் பாக்ஸ வழங்கியிருக்கின்றாரு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா, புரசை உதவும் கைகள் அறக்கட்டளையுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற திரு வெங்கடேஷன் ஐயா அவர்கள். நெறைய சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. ரோட்டோரம் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறதா இருக்கட்டும், இல்ல எஜுகேஷன் சம்மந்தமான ஃபீஸ் கட்டுறது, அப்புறம் டெய்லரிங் மிஷின்ஸு, வீல் சேர்ஸ் வாங்கி குடுக்குறது, மாரி நெறையா நெறையா செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு கூட தமிழ்நாடுல உள்ள மூலை முடுக்கெல்லாம் இருக்கின்ற யாரோ ஒருத்தவர் உடனே செய்தி அனுப்புனா, அவங்க இடத்துக்கே போயிட்டு விசாரிச்சு, அவங்க தேவைகள பூர்த்தி செய்றாங்கன்னா, அது எவ்வளோ பெரிய விஷயம். அது இன்றைக்கு இவங்க பண்ணியிருக்கிற விஷயம் கண்டிப்பாக பேசப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும். இந்த பதிவை பார்த்து கொண்டு இருப்பவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த மாதிரியான
சில உதவிகள் தேவைப்பட்டால் உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். என்பிஎஸ் தமிழ் சேனலும் இனிமேல் புரட்சி உதவும் கைகள் அமைப்பினர் இவங்களோட சேர்ந்து நாமளும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உதவி புரியறதுக்கு ரெடியாக இருக்கின்றோம். உங்களுடைய இடத்திற்கே நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் நாங்கள் செய்து கொடுக்க போகின்றோம். ஸோ கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக இவங்களோட சேவை வந்து இன்னும் நீடிக்க வேண்டும். இவங்களுக்கு இன்னும் நிறைய பேர் வந்து இவங்களுக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்கள் மற்றவர் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து பாராட்டுகின்றோம், வேண்டிக் கொள்கின்றோம். ஓகே வியூவர்ஸ், இந்த விஷயத்தை அதாவது ஃப்ரீசர் பாக்ஸ் இந்த விஷயத்தை கண்டிப்பாக உங்களால் யாருக்கெல்லாம் பகிர வேண்டுமோ நீங்கள் பகிரலாம். புரட்சி உதவும்